Shalom, every pastors. எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும். It's good to see everyone here, உங்களை பார்ப்பது எல்லாருக்கும் எனக்கு சந்தோஷம். and especially as I know that Good Friday and Resurrection Sunday is coming near. எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக புனித வெள்ளியும் ஈஸ்டர் பண்டிகை நமக்கு வருகிறது. எல்லாருக்கும் And தெரிந்த we pray விஷயமாக that இருக்கிறது. we're going to have a very fruitful time together, future, very near future. எதிர்காலத்தின் நிமித்தமாக அதை எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் மிக சந்தோஷமாக நாம் காணப்படுகிறோம். Amen. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, we just want to come before you. பலோ தகப்பனே, நாங்கள் உம்மாண்டைக்கு வந்திருக்கின்றோம். I ask Holy Spirit, Lord, you to come and minister to us, speak to individual, every one of us. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகள் மத்தியிலும் கர்த்தர் பேசி ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஜெபிக்கின்றோம். May the Holy Spirit continue to minister to every pastors here and continue to release your revelation into their life. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நாளில் வல்லமை செய்யும் ஆண்டவரை ஆஸ்வதித்து நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து ஊழியத்தில் உபயோகப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். We pray all these things in Jesus' name. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. Amen. Today I want to share with you a topic called intercessions and national destiny. இன்றைக்கு காலவழியில உங்களோட பேச போக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நடுவுரைத்தல் மற்றும் தேசத்தின் விதி. I would really say that most of the pastors here, we know, okay, because after been praying together, we all know we need to pray for our nation. இங்கு கூடியிருக்கிற எல்லா சக ஊழியக்காரர்களுக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும், நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். But nevertheless, sometimes we need to be trained or we need to know the reason behind, because for us to mobilize the church, we need to able to teach them well. இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்திருக்க வேண்டும் சொன்னா, நல்ல நம்முடைய விசுவாசிகளை நல்ல ஒரு விதத்துல பழகி வைத்து அவளை ஒரு மனதோடு தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக அவளை ஊக்குவிக்க வேண்டும். I would really say this way, that your calling is not just to stand in the gap to pray individually, but to mobilize the body of Christ to pray for your nation. எனக்கு தெரிந்திருக்கிற வண்ணமாக நீங்கள் தனிப்பட்ட விஷயத்துல தேவனுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை, தேசத்தின் நன்மைக்காகவும் தேசத்தினுடைய திறப்புக்காகவும் நின்று நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக எல்லாரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். God called you as a pastors. God gave you authority, and that authority is to build His kingdom, not authority just to manage a church. ஊழியக்காரர்களாகிய உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த நோக்கம் என்ன சொன்னா, அவருடைய ஊழியங்களை இந்த பூமிக்குள்ளே ஸ்தாபித்து கட்டி எழுப்புவது தவிர மற்ற எந்த விதத்திலும் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துல கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. The subtitle of this message is called Partnering with God in His Plan, Carrying Out for His Protection, Crying Out for His Protection, Transformation, and the Fulfillment of Destiny for the Nation. இந்த காரியத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன சொன்னா, தேவனுடைய திட்டத்தில் அவருடன் இணைந்து செயல்பட்டு தேசத்திற்காக அவருடைய பாதுகாப்பு மற்றும் மாற்றும் மற்றும் விதியை நிறைவேற்றுவதற்காக ஜெபிப்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. Amen. So intercession, as intercession is not only pray for needs or the needs of others, but praying for destiny. நடுவுரைத்தல் என்பது தேவைகளுக்காக மட்டுமல்ல, விதிக்காக ஜெபிப்பதாகும். You must understand, God is God of universal. He's not universe. He rules and reign in every nation. ஒன்று நீங்கள் சரியாகபடி அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஒரு தேசத்துக்கு மாத்திர தேவனாயிராமல் முழு உலகத்திற்கும் முழு அண்டங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். And even though He lives in your heart, He's your personal Savior, but we should never forget or deny or even ignore His ultimate role. He is the King of Kings, Lord of Lords. இன்றைக்கு நம்ம எல்லாரும் இருதயத்துல தனிப்பட்ட விஷயத்துல தேவன் தனித்தனிமையாக ஒவ்வொருவரும் கர்த்தர் இருந்தாலும் கூட,
அவர் உலகத்துக்கு எல்லாவற்றையும் சர்வ வல்லமையும் நிறைந்திருக்கிற கர்த்தரா இருக்கிறார். சர்வ உலகத்தையும் ஆளுகிற தேவனுமாக இருக்கிறார். He cares for you, but at the same time, He cares very much for your nation. அவர் உங்களையும் விசேஷமாய் உங்களை குறித்து மிகவும் கருசனை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகம் முழுவதற்கும் ஆண்டவர் கருசனை உள்ள தேவனாக இருக்கிறார். Imagine your father is a CEO of an international company and he cares for your needs. You need to go to school, you need a new pajamas. He cares, but nevertheless he has also other role to play. He has to take care of multi-billions assets in the world. ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தகப்பன் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சிஇஓவாக இருக்கலாம். ஆனாலும் அவர் உங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி அவருக்கு அநேக வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், வேலைகள் இருக்கலாம். அந்த வேலையில் கூட அவர் ஒருமித்து கவனித்துக் கொள்ள வேண்டும். In my mind, my God loves the churches. In my mind, I never tell my member to pray for one church. I not even ask them to pray for my church alone. I ask them to pray for all the churches because He is the great shepherd of all the church. நான் என்னுடைய விசுவாசிகளுக்கு ஒன்றை மாத்திரம் நான் உறுதியாக சொல்வது உண்டு. அவள் எங்கள் சபைக்காக மாத்திரம் நீங்கள் ஜெபிக்காமல், ஆண்டவர் அநேக எல்லா சபைகளுக்கும் அவர் மேய்ப்பராக இருக்கிறதுனால, உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகளுக்கும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதாக என்னுடைய விசுவாசிகளை போதிப்பது உண்டு. Your understanding, how much you know about God will determine how wide is your prayer. நீங்கள் எந்த அளவுக்கு தேவன் பெரியவராக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால் மாத்திரம் உங்கள் ஜெபங்கள் கூட அந்த அளவுக்கு எல்லாவற்றுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் கண்டிப்பாக உண்டாகும். Then He has established spiritual plan for nations, and the church is the spiritual agent that carry out His will upon this land. அவர் தேசங்களுக்காக ஆன்மீக திட்டங்களை அமைத்துள்ளார். தேவாலயம் இந்த நிலத்தில் அவருடைய சித்தத்தை தாங்கும் ஆன்மீக பிரதிநிதியாக இருக்கிறது. God has a plan in life. God has a plan for your church, but God also have a big blueprint plan for your nation. உங்களை குறித்து ஆண்டவர் மிகவும் தெளிவாக அநேக எண்ணங்களை கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாவற்றின் மேலும் அவர் திறந்த ஒரு வரைபடத்தை கர்த்தர் வைத்து அதன்படி செயல்படுகிறவராக இருக்கிறார். And this plan cannot be comprehended, cannot be understood by natural mind, but through spiritual mind. And who is the spiritual people? It is you and me. So therefore we are His agent. ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் அவர் குறித்து செயல்படுகிற தேவனுமாக இருந்து வருகிறார். Of the rise and fall of a nation is not determined by politics or economy, but it is determined by the spiritual response of His people on this land. அவர் ஏதோ உலகத்தின் பிரகாரமாக இந்த உலக அரசியல்வாதிகளுக்காக, அரசியல் திட்டங்களுக்காக மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் அவர் நன்றாக அறிந்து செயல்படுகிற தேவனுமாக இருந்து வருகிறார். And therefore, our response for our nations will determine whether our nations can enter into God's plan or God's destiny for us. இது நிமித்தமாக நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் தேவனுடைய திட்டத்தின்படி செயல்படுகிறதா இல்ல தேவ திட்டத்தின்படி நடக்கிறதா என்பதை உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்வது நமக்கு நல்லது. And when church is willing to stand in the gap, for example, like all the energy crisis because of the war in Iran, if the church willing to stand in the gap for the nations, the future of the nations can turn through prayer. இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஈரான் தேசத்துக்கு அமெரிக்க தேசத்துக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்திற்காக நாம் தரப்பில் நின்று ஜபிக்கும் பொழுது வருகிறதான காலகட்டங்களில், வருகிற நாட்களில் இந்த தேசம் பாதுகாக்கப்படும், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். And when the essence of intercession is not merely to hold back disasters, but to advance the kingdom. இந்த ஜெபம் பண்ணுவது எல்லாவற்றும் அழிவுக்காக அல்ல, அழிவுக்கு நோக்கி இது செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த உலகம் தேவனால கட்டப்பட வேண்டும், ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த திறமை என்று
நம்ம As ஜெபித்துக் we கொண்டிருக்கின்றோம். as we know, there are war happen in Iran. I believe that Iran's church must be being praying day and night. இன்றைக்கு ஈரான் தேசத்துல இப்படிப்பட்டதான ஒரு போர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அடியனுக்கு தெரிந்த வரையும் அங்க ஈரானில் இருக்கிற திருச்சபைகள் எல்லாம் இன்னைக்கு At இந்த night. யுத்தங்களுக்காக போருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். And of course, I believe that they are not just praying, Lord, stop the war or whatever. So they are praying, God, your kingdom come and your will be done. இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த சண்டையை நிறுத்த வேண்டும், போர் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி மாத்திரம் ஜெபிக்காமல், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், உம்முடைய பரலோக சித்தம் இந்த பூமியில வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Same to you. When you live in these nations, are you praying just a more comfortable environment in your nations, or you're praying that God's kingdom will come to your nations? இன்றைக்கு நீங்கள் கூட உங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெறுமனையாக இந்த தேசத்தை ஜெபிக்க வேண்டுமா? இல்ல தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும், அவருடைய ராஜ்யம் இங்க ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் ஜெபித்து வரீங்களா? We want to cover a few points today, and I pray that today we can able to finish. இன்றைக்கு ஒரு சில குறிப்பிட்ட பாடங்களை உங்களுக்கு நான் நடத்த விரும்புகிறேன். இதுக்குள்ளாக நான் அதை முடிக்கவும் நான் முயற்சிக்கின்றேன். Point number 1, God has a plan for nations. This is first things we must understand. ஒரு காரியத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தேசத்தின் காரியங்களுக்காக திட்டம் கொண்டுள்ளார். Acts chapter 17 verse 26 to 27 says that, and he made from one man, means from Adam, every nations of mankind live on all the face of the earth, having determined allotted periods and boundaries of their dwelling place, that they should seek God. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் 26, 27 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17, 26, 27 மனுஷனாகிய சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கிலும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் நிலைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தலைவியாக கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. And this has given us understanding there are boundaries, there are periods of time, meanings that every nations in every seasons has a role to play, and that is God has planned for them. ஒரு விஷயத்தை நாம கண்டிப்பாக அறிந்து வேண்டும். கர்த்தர் ஒரு தீர்மானத்தின்படி ஒரு எல்லைகளை குறித்திருக்கிறார், ஒரு திட்டங்களை குறித்திருக்கிறார். அவள் இப்படிதான் நடத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். And when we understand this part, meanings that no matter how big is the boundary of our nations, sometimes a nations, their boundary can change from time to time, like in the Roman Empire, Persian Empire, the boundary change. இன்றைக்கு நம்முடைய எல்லைகள், நம்முடைய தேசத்தின் எல்லைகளும் மற்ற பிற தேசத்தின் எல்லைகளும் அடிக்கடிக்கு அது மாற்றப்படுகிறது. ஒரு சில முக்கியமானவர்கள் தலைவர்கள் வந்து அந்த தேசத்தின் எல்லைகளையே மாற்றிவிட செய்கிறார்கள். இது அநேக ராஜாக்களால அநேக இப்படிப்பட்ட மனுஷனால பிரிந்திருந்தது. By saying that, we have to understand something we call that history and geography. இன்றைக்கு நம் சமூக வரலாற்றை நாம் உற்று நோக்க வேண்டும். History speaks about time, geography speaks about boundary. இன்னைக்கு அதாவது வரலாறு என்பது கடந்த காலகட்டத்தையும், ஜியோகிராஃபி என்பது எல்லைகளை குறித்து ஒரு விளக்கங்களை கூட நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. A nation has geography and has a history. உலகம் ஒவ்வொன்றுக்கும் வரைபடங்களும் அது வரலாற்று உண்மைகளும் ஒவ்வொரு தேசத்திற்கும் அது உண்டாயிருக்கிறது. Both combined together speaks about a story about a group of people. இன்றைக்கு அந்த ரெண்டு காரியங்களும் வரலாற்றையும் அதனுடைய எல்லைகள் குறித்த காரியங்களையும் திட்டவட்டமாக இவை எல்லா தேசத்திலும் எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்கிறதான விஷயங்களாக இருக்கிறது. And in that story, God has a plan. And you want whose story to be played out? The default one, the fallen nature of human to be played out, or the divine one? It is God's destiny to play out in that story. இந்த கதை நிமித்தமாக, இந்த வரலாற்று நிமித்தமாக எப்படி ஆண்டவர் அதை கையாள வேண்டும், தேவன் எப்படி அதை உருவேற்றப்பட வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், முழு விவரங்களும் அங்க அழகாக தேவ திட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So we must know what is coming to us. If we don't pray,
the default one, the fallen nature of human, even the influence of satanic works in the nations can play out if we don't pray for our nation. நாம் சரியாகபடி உணர்ந்து நம்ம ஜெபிக்காவிட்டால் நமக்கு பிசாசுடைய திட்டங்கள் அவருடைய காரியங்கள் தான் மேலோங்கி நிற்கிறோமே தவிர தேவனுடைய வல்லமை அதிகமாக செயல்பட முடியாது. And another scripture says that therefore the kingship belongs to the Lord and he rules over nations. இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, திராட்சைகள் கர்த்தருக்கே சொந்தமானது. சங்கீதம் 22:28. And you will see that God have said in the Old Testament, and all the kings, not only the kingdom of Israel, every kings, the throne belongs to the Lord. It is God who set up who's to be king, and he rules over nations. So it's not only Israel, it's every nations. பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு ராஜாக்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு தேசத்தையும் ஆண்டு கொண்டவர் தான். இஸ்ரேல் தேசத்துக்கு மாத்திரம் இந்த ராஜாக்களை கர்த்தர் உருவாக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜ்யங்களிலும் அத்தனை தேசங்களிலும் ராஜாக்களை அவர்தான் உண்டு பண்ணினார், அவர்தான் எழுப்பினார். From here you realize that the concept of King of Kings, Lord of Lords has already established even in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட அவர் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாய் ஆண்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். So we are not saying that only after Jesus come to this world and then only he is the King of Kings, Lord of Lords. Even in the Old Testament, God himself has the final say for every nation. நாம் தெரிந்திருக்கிற வண்ணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த நிமித்தமாகத்தான் அவர்தான் ராஜாதி ராஜனும் தேவா தேவனுமா இருக்கிறார் என்பதற்காக அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் முன்பாகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஆண்டவர் இப்படியாக இருந்து எல்லா தேசத்துக்கும் அதிபதியாக ராஜாவும் ஆண்டவராக இருந்தார். So by understand this, our prayer is supposedly extend to all nations. இப்படி இருக்க பட்சத்துல நம்ம ஜெபமானது நம்ம ஒரு தேசத்துக்கு மாத்திரம் சார்ந்திராமல் உலகில் இருக்கிற அத்தனை தேசங்களுக்கும் நாடுகளுக்கும் அது ஏற்றவைகளாக நம்முடைய ஜெபங்கள் காணப்பட வேண்டும். Otherwise, Jesus wasn't able to say, go and disciple, go to all nations and make disciple. இப்படியாக இருக்காத பட்சத்தில் ஆண்டு போய் உலகத்துக்கு எங்கும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று ஆண்டு கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார். Or we're supposed to say that we to disciple nations. இப்படியாக சொல்கிறோம், தேசத்துக்கு மாத்திரம் நாம் ஊழியங்களை செய்ய வேண்டும் சொல்லி அப்படியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்க முடியும். God is not only concerned for individuals' destiny, but he has established timing, boundaries and purpose for nations, as I've said before. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக தேவன் தனிப்பட்ட மனுஷருக்கு மாத்திரம் அல்ல, விதியை மாற்றமல்ல, தேசங்களுக்காகவும் அநேக காலங்களுக்காகவும் அனைத்தையும் கர்த்தர் வடிவமைத்து அதற்காக தேவன் செயல்பட்டு வருகிறார். And then intercession is not merely ask God to bless a nation, as we usually do. Lord bless India, Lord bless Malaysia. We usually pray this prayer, but it's to enter into his original plan and partner with him. நடுவர்கள் ஜெபம் ஒன்றி தனிப்பட்ட விஷயத்துல மாத்திரம் அல்ல, தனிப்பட்ட விஷயத்துக்காக மாத்திரம் அல்ல, தேசத்தினுடைய எல்லா நன்மைக்காகவும் உலகத்தினுடைய நன்மைகளுக்காகவும் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுவது தான் சால சிறந்த ஒரு ஜெபமாக இருக்கிறது. You see, sometimes when you look at this statement, you might think that, oh, this is the prayer for intercessors, this is a prayer only for pastors. But pastors, remember, it is you who make this possible by mobilize your people, teach your people, and they will start to intercede for your nations. ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் நம்ம ஜெபிக்க வேண்டும். மன்றாட்டு ஜெபம் என்பது வெறும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் ஊழியத்துக்காக மாத்திரம் ஜெபிப்பது கிடையாது. நீங்கள் உங்க சபை விசுவாசிகளுக்கு நன்றாக போதிக்க வேண்டும். உங்க சபை விசுவாசிகள் இந்த உலகத்துக்காகவும் மற்ற எல்லா தேசங்களுக்காகவும் மற்ற எல்லா காரியங்களுக்காகவும் உலகத்துடைய எல்லா தேவைகளுக்காகவும் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய விசுவாசிகளை நீங்கள் பழகிவிக்க வேண்டும். We have limits God for very, very long time that he's only worked in the church. It is now to remove that limiter, allow the word of God speak for himself. Then the people of God will start to intercede for nations. இன்றைக்கு ஒரே ஒரு சபைக்காக குடும்பத்துக்கு ஊழியக்காக மாத்திரம் ஜெபிக்க வேண்டும் என்ற நிலை மாறி நீ உலகத்துக்காக உலக மக்களுக்காக உலக அனைத்துக்கும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு இன்னைக்கு நம்முடைய சபைகளில காணப்பட்டு வருகிறது.
When the church intercedes at a national level, and the plan of the kingdom are accelerated on earth. தேவாலயம் தேச மட்டத்தில் ஜெபிக்கும்போது ராஜ்யத்தின் திட்டம் பூமியில விரைவாக நிறைவேறும். You see, many times our prayer is not a national level. Our prayer is only on the individual level. The most go up to, I mean, the church level or state level. இன்றைக்கு நாம் குறிப்பாக சொல்லும்போது நம்முடைய ஜெபமானது உலகத்திற்காக நாம ஜெபிக்காமல் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, தனிப்பட்ட சபைக்காக, குடும்பங்களுக்காக மாத்திரம் நாம ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லாதபடி இந்த உலகத்துக்காகவும், தேசங்களுக்காக, மற்ற பிற காரியங்களுக்காகவும் நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். I pray that we will be very soon establish a national level prayer altar. நாம் மிக விரைவில் நாம தேசத்தினுடைய எல்லா காரியங்களும் மத்தியில நாம ஜெபங்களை நாம் ஸ்தாபிக்க போகிறோம். Where the pastors fellowship of every places come together as one to uphold the nation. இன்றைக்கு நாம் எங்கெல்லாம் இப்படிப்பட்டதான ஊழியக்காரர்கள் கருத்தரங்கு நடத்துகிறோமோ அங்கு எல்லாம் நாம் ஒருமானப்பட்டு இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காகவும் தேசத்திற்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். And Ian Bao says that intercession is not changing God's plan, but to partner with Him to fulfill it. இஎம் பவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய தெய்வ மனுஷர் இப்படி சொல்லியிருக்கிறார், பரிந்துரைத்தல் என்பது தேவனுடைய திட்டத்தை மாற்றுவது அல்ல, அதை நிறைவேற்று அவரோட கூட்டாக செயல்படுவதே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். Then point number 2, in times of crisis, nations need intercessors to stand. உண்மையாகவே நாம் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலகட்டத்துல தேவைப்படுகிற காலத்துல இப்படிப்பட்ட ஊக்கமாக ஜெபிப்பது நமக்கு மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. I really want to say this word. Crisis is not a true crisis until nobody stand up to pray. Then it is a true crisis. உண்மையான நெருக்கடி என்பதாக நாம் பார்க்கும்போது அது தனிப்பட்ட நெருக்கடியாக அல்ல, உலகத்திற்கு வருகிறதான எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நெருக்கடி வரும் பொழுது அப்படிப்பட்ட நெருக்கடி தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்க வண்ணமாக இருக்கிறது. If someone drown in the water, it's not that bad until a situation that no one willing to go and rescue him. இன்னைக்கு யாராகிலும் ஒருவர் தண்ணியில விழுந்து முழுகி கிடக்கும் பொழுது அங்கு அவருக்கு தேவைப்படுகிறது யாராகிலும் போய் சென்று அந்த முழுகி போகிறதான அந்த நபரை இழுத்து ஒரு ஜீவனை ரட்சிக்க வேண்டும், ஜீவனுக்கு அவருக்கு நல்ல உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். Many people doesn't know how to swim. Many people fall in the water, but they eventually saved by people surrounding them. இன்னைக்கு நிறைய பேருக்கு நீச்சல் என்பது தெரியாது, அவளுக்கு ஈஸியா நீச்சல் அடித்து வர முடியாது. இப்படி போய் அகப்படும் பொழுது அவளுக்கு ஒன்றாம் தெரிந்திருந்தாலும் கூட அங்க இருக்கிற ஜனங்கள் நிமித்தமாக அவளுக்கு பாதுகாக்கப்படுகிறார்கள். But do you know that sometimes nation is the same? When there's a crisis, it's not a big deal because someone's willing to stand up and pray. The greatest crisis is when intercessor fail to stand up in the gap. இன்னைக்கு உண்மையாகவே இப்ப இதே நிலைமைதான் இன்னைக்கு சபைகளில் உலகத்தில் ஊழியர்கள், அதாவது நம் தேசத்தில் நடக்கிறதான இப்படிப்பட்ட நெருக்கடிகளில் இருந்து யாரோ ஒருவர் நமக்காக ஜெபிக்கிறார்கள், யாரோ ஒரு திரும்ப ஜெபிக்கிறார்கள், அது நிமித்தமாய் நாம் எல்லாரும் பாதுகாக்கப்படுகிறோம். So I pray we will understand this truth. இந்த உண்மையை நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. This Ezekiel 22 verse 30 says that, and I sought for a man among them who should build up a wall and stand in the breach. இந்த இடத்துல எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது ஒரு வசனம், நான் தேசத்துக்காக அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். God is looking for someone. ஆண்டவர் யாரையோ ஒருத்தர் நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். And Psalms 106:23 says that therefore he said he would destroy them, have not Moses, his chosen one, stood in the breach before him and turned away his wrath from destroying them. சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஆகையால் அவர்களை நாச பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் அடிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு
அவருக்கு முன்பாக திறப்பிலே வாயில் நின்றான். You see, Moses stood up when people of Israel, the one who just came out from Egypt, crafted for themselves a golden calf, and God wanted to destroy them under on near the at this Mount Sinai. But Moses stood up and saved all the people. இந்த இடத்துல நமக்கு எல்லாரும் தெரிந்திருக்க வண்ணமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீண்டு வரும்பொழுது, அவர்கள் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்துக்காக கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். ஆனாலும் மோசே அந்த பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க கர்த்தர் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற ஒரு நோக்கில அங்க திறப்பில் நின்று மோசே ஜெபிக்கிறவனாக இருந்தான். So when a nations move towards crisis, what God seek is not political solution, but it's a spiritual watchman. ஒரு ஜாதி நெருக்கடியை நோக்கி நகரும்போது, தேவன் தேடுவது அரசியல் தீர்வுகள் அல்ல, ஆன்மீக காவலாளிகளே. Therefore, I really believe that what India need the most now is a trained watchman. இன்றைக்கு இந்திய தேசத்துல மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னைக்கு நன்றாக ஜெபிக்கிற காவலாளிகள் இந்தியா தேசத்துக்கு தேவை. Many times watchmen or intercessors are lonely. Intercessors has been marginalized in the church. It's not understood by the pastors. And sometimes they also have their own set of problems. They can be very prophetic and they go haywire. இன்றைக்கு சபைகளில் இருக்கிறதான இப்படிப்பட்ட விசுவாசிகள் கூட இதுக்கு ஏற்ற நல்ல ஒரு தெளிவு அவர்களுக்கு இருப்பதில்லை. நன்றாக ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இருக்கிறதில்லை. அதனால தனிப்பட்ட விஷயத்துல போய் தேசத்துக்காக ஜெபித்திராமல், தேசத்துக்காக மன்றாடாமல், தனிப்பட்ட வாழ்க்கையில ஜீவியத்துல விழுந்து அதற்காக ஜெபிக்கிறவர்களாகவே இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால But that, ஜெபிக்கிறவர்கள் சபைகளில வேண்டும். but that doesn't mean that they are not called by God. It doesn't mean that they are not important. They are important, but they need to be mobilized. They need to be trained. They need to be covered. They need to live in a corporate body. இன்றைக்கு அவர் தனிப்பட்ட விஷயத்தில் ஜெபிக்கிறார்கள் என்பது நிமித்தமாக அவர் கர்த்தரால் அழைக்கப்படவில்லை என்று ஒரு அர்த்தம் இல்ல. அவர்கள் இப்படிப்பட்ட தனிமனுக்காக ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல. நம்ம எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு இன்னைக்கு சபைகளில இப்படிப்பட்ட காவலாளிகளுக்கு உண்டாக வேண்டும். Train them to pray. Train them to stand in the gap. அவளுக்கு நன்றாக ஜெபிக்க, தேசத்துக்காக ஜெபிக்க, தேச திறப்பில் நின்று ஜெபிக்க அவளுக்கு பழகுவீங்கள், அவளை ஊக்குவியுங்கள், அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். And Moses' intercessions in that case is causing Israel spares from destruction. இப்படியாக அந்த மோசேயானவன் அந்த ஜனங்களை அழிவில் இருந்த ஜனங்களை மீட்கத்தக்கதாக திறப்பில் நின்று அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஊக்கமாக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். And who's the Moses for today? It is the church. The church intercessions can hold back the fire of judgment. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த மோசேக்கு எதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சொன்னால், மோசேயாக இன்னைக்கு யார் இருக்கிறாள் என்று நாம் கேட்கும் பொழுது, இன்னைக்கு சபைகள் தான் மோசேயை வழியில் நின்று மோசே எப்படி ஜெபித்தான் அது போல இன்னைக்கு சபைகள் நடுவில் நின்று தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். But many times church are praying but not trained how to pray for nation. இன்னைக்கு சபைகள் என்பது இன்னைக்கு நன்றாக ஜெபிக்க தெரிந்திருக்கிறது. ஆனாலும் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவளுக்கு போதிக்கப்படுவதில்லை. தேசத்துக்காக உலகத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை. We pray more for church growth. We pray more for individual. I believe that both prayer is important. நான் இப்படி நினைக்கிறேன். இன்னைக்கு சபைகள் என்ன செய்கிறான்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில சபை வளர்ச்சிக்காக, தனிப்பட்ட குடும்ப வளர்ச்சிக்காக இவைகளே மையமாய் வைத்து இந்த சபையில் இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக அல்ல. But there are greater issue that need to be addressed on the land. It's a national issue. இப்படி என்ன செய்யணும் சொன்னா, உலக தேசத்தினுடைய குறைகள், தேசத்தினுடைய நெருக்கடிகளை அவள் உணர்ந்து இந்த தேசத்துக்காக அவர்கள் ஜெபிக்க பழகிவிக்கப்பட வேண்டும். But we need to train them. We cannot expect they know automatically. நாம் ஒன்று சரி நினைக்கிறோம். அவங்களுக்கு எல்லாமே தெரிந்துவிடும் என்று சொல்லி இன்னைக்கு ஊழியக்காலம் எண்ணாமல், அவங்களுக்கு எப்படியாக இவையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு உண்டாக வேண்டும். அவளுக்கு சரியானபடி ஜெபிப்பதற்கு நாம கற்றுக் கொடுக்க வேண்டும். I know my role to play. I'm not repeating whatever the Bible school has been doing.
நான் எப்படி செயல்பட வேண்டும்? வேதம் இத குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நன்றாகவே நான் அறிந்து I தெளிவுள்ளவனாக இருக்கிறேன். I know my fellowship with y'all has to do with the destiny of your nations. எனக்கு தெரிந்தது பண்ணணும். இந்த சபை மக்களானது தேசத்துடைய விதியை மாற்றுவதற்காக, தேசத்தின் நன்மையை உண்டாக்குவதற்காக படைத்தவைகளாக இருக்க வேண்டும். And I pray that you're able to grasp hold. Though all these days that I have spent time with you all, the teaching that I'm giving to you, that you're able to raise up a national intercessors and mobilize them for prayer. இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய சபை மக்கள், சபை விசுவாசிகள் தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்காமல், இந்த உலகத்துக்காகவும், தேசத்துக்காகவும், மக்களுக்காகவும், நாட்டு தேவைகளுக்காக ஊக்கமாக ஜெபிக்கப்பட வேண்டும் என்பதை ஊக்குவிக்கத்தக்கதாக நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். We like to say spiritual warfare, spiritual battlefield. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வரும்படியாக ஜெபம் என்பது எல்லாவற்றுக்கும் எழுந்து நிற்க வேண்டும் என்றதாக ஒரு விஷயம் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். Sometimes when I hear all these things, it's just because something not smooth, something a hindrance, there resistance, then we say it's a spiritual warfare. இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு போர், தனிப்பட்ட வாழ்க்கை என்பது என்ன நினைக்கிறேன்னாக்கா, இன்னைக்கு இவையெல்லாம் இல்ல. தனிப்பட்ட விஷயத்த தான் நாம் போராட வேண்டும். தனிப்பட்ட விஷயத்த தான் நாம் நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக I want to நாம open your தள்ளப்படுகிறோம். I want to open your eyes to see what is the real spiritual battlefield. It is your nations is in the warfare. இன்றைக்கு அந்த யுத்த களத்துல நீங்கள் நின்று இந்த தேசத்தின் நன்மைக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசத்தின் நன்மைக்காக, தேசத்தை எழுப்புவதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Therefore, intercessors are not spectators. They must get into spiritual warfare. They are the watchmen, the restorers that's standing in the gap. பரிந்துரையாளர்கள், பார்வையாளர்கள் அல்ல. அவர்கள் ஆன்மீக போர்க்களத்திலே இடைவெளியில் நிற்கும் காவலாளிகளும், சீர் செய்பவர்களுமாக இருக்க வேண்டும். Don't misunderstood that intercessor only prayer in a room, not doing nothing. No, they are doing something even greater. இன்னைக்கு ஏதோ இப்படி ஜெபிக்கிறவர்கள் ஒரு அறையில் நின்று ஜெபிக்கிறார்கள் என்பது மாத்திரம் அல்ல, அவர் உண்மையாகவே பெரிய காரியங்களை அவர் திட்டவட்டமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். See, God is not looking for crowds. He is looking for one who will stand in the gap. தேவன் கூட்டங்களை தேடுவதில்லை, இடைவெளியில் நிற்கும் ஒருவரையே கர்த்தர் தேடுகிறார். Point number 3, crisis is the opportunity for God's call to intercession. நெருக்கடி என்பது தேவன் நம்மை அழைத்து அவருடைய மத்தியில் நின்று நம்மளை ஜெபிக்க வைக்கிறது தான் இந்த நெருக்கடியின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. Joel chapter 2 verse 12 to 13, we're very familiar. He says that yet even now declares the Lord, return to me with all your heart, with fasting, with weeping, with mourning, and rend your hearts, not your garments. ஒரு விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12லிருந்து 13 வரைக்கும் நான் வாசிச்சேன். அதுல நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தர் இடத்துல திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். Another one we very familiar, 2 Chronicles 7:14 says that if my people who are called by my name humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sins and heal their land. இன்னைக்கு 2 நாளாகமம் 7:14 நான் வாசிக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்தை சேமத்தை கொடுப்பேன். You see, both scripture speaks about a moment when crisis happened in our nation. இது ரெண்டுமே வசனம் என்ன சொல்லுன்னா, நம்முடைய தேசத்துல எப்பொழுதெல்லாம் நெருக்கடிகள் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த 2 வசனங்களும் நம்மளை எச்சரிக்கிறது. First and foremost things to do is seek God's face, humble himself. முதலாவது நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன? நம்மளை தன்னைத்தானே தாழ்த்தி நம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது.
Many people, they pray, but they never seek God's face. They pray, but they never humble themselves. நிறைய பேர் ஜெபிக்கிறார்கள். என்ன செய்யணும்னா, தேவனுடைய முகத்தை தேடுவது கிடையாது. நல்லா ஜெபிக்கிறாங்க. தன்னை தானே தாழ்த்திக் கொள்வது கிடையாது. Their prayer is still very self-centered. God bless the nation. God remove the danger. God bless us. எல்லாமே சுயநலவாதிகளைப் போல தான் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதி, எங்களை ஆசீர்வதி சும்மா சுயநலமாகத்தான் தன்னிச்சையாக ஜெபித்துக் கொள்கிறார்கள். They never ask God, what happened? They never ask God, have we sinned against you? They never ask God, God, what is your plan? ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய திட்டம் என்ன? உங்களுடைய தீர்மானம் என்ன? ஏதாவது நாம் பாவம் செஞ்சிருக்கிறோமா? ஏதாவது கீழ்ப்படியாம போயிருக்கிறோமா? என்று சொல்லி எந்த வினாக்களையும் ஆண்டவரிடத்திலே இந்த ஜனங்கள் கேட்பது கிடையாது. All they do is condemn devil, just condemn everyone. And one day they may be condemning God as well. இவள் செய்ததெல்லாம் ஒரு விஷயம். பிசாசை என்ன செய்வாங்கனாக்கா, திட்டுவாங்க. பிசாசை எதிர்த்து நிற்பாங்க. பிசாசை கேவலப்படுத்துவாங்க. அதே போல ஒரு நாள் ஆண்டவரை கூட இவளு விரோதமா பேசுவார்கள். The only person they miss is they themselves. They haven't repent. And that is totally what God is asking us to do. இன்னைக்கு தனிப்பட்ட விஷயத்துல ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி தேவனுக்காக எழும்பு. இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். But go back to scripture. God asking us to humble ourselves, weeping, crying before Him, render our hearts. வேதம் என்ன சொல்றது? நம்ம தன்னைத்தானே தேடி அழுக வேண்டும், புலம்ப வேண்டும், இறங்கப்பட வேண்டும். இப்படிதான் யோவேலிலே நாம் பார்க்கின்றோம். And you know, God asks us to seek His face, turn from our wicked ways. ஆண்டவர் முகத்தை தேட வேண்டும், நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். And maybe you ask what that has to do with our nations. நீங்கள் இப்படி கேட்கலாம், தேசத்துக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். No, when we do such thing, we have set ourselves into a proper positions, posture to receive what God is going to speak to us. இப்படியாக நாம் தன்னைத்தானே தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாம் தேடும்போது நல்ல ஒரு மேய்ச்சலையும் கர்த்தர் எந்த நோக்கத்தில் அழைக்கிறார் என்ற அழைப்பையும் நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். Not only in the right posture, but at the same time also, He has set us into a mood that we are able to partnering with Him. நாம் வெறும் ஒரு செழுமையை நோக்கி மாத்திரம் இல்ல, செழுமையை நோக்கி கர்த்தருப்பாகல்ல, அவரோடு நாம் நெருங்கி ஜெபிக்கிறதுக்கு நல்ல ஒரு போக்கை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். Crisis is not a sign of God's rejection, but it's a signal of His calling to His people. நெருக்கடி என்பது தேவ நிராகரத்தின் அறிகுறி அல்ல, அது அவர் ஜனங்களை அழைக்கும் ஒரு செய்கையாகும். Today we heard this signal strong enough from Iran, from Ukraine, and from many places, even our very near country like Thailand and Cambodia. We hear loud enough in Myanmar, and now we need to respond to this calling. நாம் உண்மையாகவே அவர் அழைக்கிற அந்த செய்கையை நாம் அறிந்து கொண்டு இன்னைக்கு நடந்து வருகிற ஈரான், அமெரிக்கா, அவ்வாறு உக்ரைன், ரஷ்யா இப்படிப்பட்ட பல தேசங்கள் விரோதமாக எழுப்பி இன்னைக்கு போர்களும் சண்டைகளும் ஆகிறது. இதெல்லாம் ஒரு காரணம். நம்ம ஆண்டவருடைய ஊழியங்களை அழைக்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்தில் கர்த்தர் அழைக்கிறார் என்பதுதான் என்னுடைய செய்கையாக இருக்கிறது. Now the skyrockets prices of this petrol, diesel is going to impact all our wallets, our money, finances. And I pray that this will be enough signal for us to respond to Him. பாருங்க, இன்னைக்கு நம்ம தெரிந்திருக்க வேண்டுமாக இன்னைக்கு டீசல், பெட்ரோல், கேஸ், எரிவாயு இதெல்லாம் இன்னைக்கு பன்மடங்கு உயர்த்தப்படுகிறது. பெட்ரோல் நெருக்கடி இருக்கிறது. இந்த நெருக்கடியில் நம்ம புரிந்து கொள்ள விஷயம் என்னக்கா, இதெல்லாம் தேவனுடைய வருகைக்கும் அவருடைய காரியங்களுக்கும் இதெல்லாம் முன்குறிப்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And through disasters and human cries, war, God awakened the church to move from spectator to intercessors. அபாயங்கள், மனித நெருக்கடிகள் மற்றும் போர்களின் மூலம் தேவன் திருச்சபையை பார்வையாளரிலிருந்து பரிந்துரையாளர்களாக மாற கர்த்தர் அழைக்கிறார். A very good example in the near future, a near history, it is COVID time. When COVID time started, everyone pray and cry out to the Lord.
நாம் தெரிந்தவனமாக கடந்த நாட்களில இந்த கோவிட் வந்து எல்லாரையும் உபத்திரப்படுத்தினது. அப்புறம் என்ன செய்தனாக்கா, We don't wait. ஒருவருக்கொருவர் தேசத்துக்கு ஊக்கமாக நாம் ஜெபித்தோம். Let's not wait for another signal. Respond to God as soon as possible. இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனை வருகிற வரைக்கும் நாம காத்திராமல், இப்பொழுதே நாம் இப்படி இருக்கிற நெருக்கடியில நாம் புரிந்து கொண்டு, நாம் எல்லாரும் இதற்காக ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும். National renewal does not begin with political change, even though we welcome political change, but with the repentance and intercessions of God's people. And when church return to prayer, God begins to respond to the nation. தேசிய புதுப்பித்து அரசியல் மாற்றத்தால் ஆரம்பிக்காது. அது தேவனுடைய ஜனங்களின் மனம் திரும்புதலும், பரிந்துரையின் மூலம் ஆரம்பிக்கிறது. திருசபை மீண்டும் ஜெபத்திற்கு திரும்பும்போது, தேவன் தேசத்துக்கு பதிலளிக்க தொடங்குகிறார். Sometimes, we focus too much on the political side. நாம் நிறையபடி என்ன செய்யறோம்னாக்கா, அரசியலுக்காக நாம் அதிகமாக நாம் அறிய வேண்டும் என்று சொல்லி உந்தப்படுகிறோம். Trust me. Even you have all Christians in your parliament, it doesn't guarantee that they are moving in God's plan. இன்னைக்கு நமக்கு தெரிந்தவனமான சட்டசபையில எல்லாரும் கிறிஸ்துவர்களாக இருந்து அது நிமித்தம் நம்ம செயல்பட்டால் கூட இது தேவ திட்டத்தின்படி நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். Some African country, they have a lot of Christian populations. There are a lot of Christians in their parliament, but it is not like corruption proof. Still a lot of corruptions. இன்னைக்கு ஆப்பிரிக்கா தேசத்துல அங்க இருக்கிற அந்த பார்லிமெண்ட்ல எல்லாரும் கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால அங்க எந்த ஒரு தவறு நடக்காம இல்லை. எல்லா கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால அங்க எந்த விதமான லஞ்சம் இப்படிப்பட்ட ஊழல் அங்க இல்லாம இல்லை. எந்த தேசத்தில் கூட கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் கூட அவங்க மத்திய ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் கூட அந்த தேசத்திலும் காணப்படுகிறது. There is a myth or a kind of like superstitious belief. As long our government, our politician is Christians, then they must be good. No, it is not necessary. நாம் எல்லாரும் இப்படி யோசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவலா இருக்கிறா, ஒரு கிறிஸ்தவ அரசியல்வாதியா இருக்கிறா, கிறிஸ்தவ அரசியல்வாதியா இருக்கிறதால எல்லாமே ஒழுங்கா போகும் என்ற ஒரு கேரண்டி கிடையாது. We have made mistakes. The mistakes is found in the scripture. Some people rely on prince, some people relies on horse. இன்னைக்கு ஒரு சிலர் வந்து தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள், சில பேர் மற்ற காரியங்கள் மேல நம்பிக்கை வைத்து விடுகிறார்கள். குதிரையை நம்புறாங்க, காரியம் நம்புறாங்க. If you trust a prince or rulers, or you trust in horses or militants' power, then let me tell you, all these things will be gone one day. ஒரு நாள் உங்களுக்கு சொல்றது என்னன்னாக்கா, நீங்கள் ஆண்டவர் சிருஷ்டிகரை நினைக்கிறீங்களா, இல்ல தேசத்தையும் ராஜாக்களையும் நம்புறீங்களா? யாரை நம்புறீங்க? ஒரு நாள் இது எல்லாம் காணாமல் போய்விடும். Our problem is not trusting God enough to believe that every people who sits on the seats of authority is assigned by God. ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்வதில்லை. எல்லாரும் அதிகாரத்தில் உட்கார்கிறவர்கள் கர்த்தரால் கொடுக்கிற அந்த அதிகாரத்தை உட்கார்ந்து இருக்கிறாங்க, வர்றாங்க என்பதை நாம் அறியாமவே இருக்கின்றோம். Pray for them, whether they are believers or non-believers. Pray for them because God wants you to stand in the gap. இன்றைக்கு அவள் கிறிஸ்தவர்களா இருக்காங்களா, ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா என்பது நம்ம நோக்கம் அல்ல. நாம் இன்றைக்கு இவளுக்காக ஜெபிக்கிறோமா, இந்த திறவில் இன்று நாம் தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா என்பதுதான் நாம் சிந்திக்கிற முக்கியமான காரியமாக இருக்கிறது. This word is very true by Ian Bounce. A national crisis is often a divine invitation for intercessions. இஎம் பவுன்ஸ் என்று சொல்கிற தேவ மனுஷன் இப்படியாக சொல்வதுண்டு, தேசிய நெருக்கடி பல முறை பரிந்துரைக்கான தெய்வீக அழைப்பாகும் என்று அவர் எழுதியிருக்கிறார். And the message, that number 4, the message of the book of Joel, actually I will really say that book of Joel is a doorway for me to enter into the world of intercession. இந்த யோவேலுக்கு எழுதின காரியத்தை நல்லா நான் பார்க்கும் போது நல்ல வீரர் ஜெபிக்கிறதுக்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஒரு திட்டமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கின்றோம். National destiny and the key of repentance.
உண்மையாகவே இந்த தேசத்தினுடைய விதிகளை மாற்றுவதற்கு நாம் ஊக்கமாக ஜெபிப்பது தான் இதுக்கு சால சிறந்ததாக இருக்கிறது. That is to consecrate a fast, call a solar assembly, gather elders and all the inhabitants of the land to the house of the Lord your God, and cry out to the Lord. இவையெல்லாம் 1:14 சொல்கிறது, பரிசுத்த உபவாச நாள் நியமியுங்கள், விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பளை தேசத்து எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு ஆலயத்திலே கூடியவரை செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And I really pray that we will need to learn how to call for a solar assembly. I pray that all of you one day, very soon, learn how to create or to call for solar assembly. இன்னைக்கு தனிப்பட்ட விஷயத்துல ஒரே ஒரு நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். Because solar assembly has something greater, stronger than ordinary prayer meeting, even prayer altar. இன்னைக்கு ஒரு சில அழைக்கப்பட்ட இந்த கூட்டங்கள் விசேஷமா இருக்கிறது. எப்பொழுதுமே சகஜமா நடக்கிற இந்த கழுத்தரங்கு ஊழியங்களை காட்டிலும் இப்படிப்பட்ட ஒரே ஒரு சபை, ஒரே ஒரு நோக்கத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறது என்பது எல்லாவற்றிலும் இது மேலான அதிகாரமுள்ள ஒரு அதிகாரமாகவே இருக்கிறது. A solar assembly is kind of like gather the people, represent the land, and come before the Lord and humble themselves and repent before God and causing God to relent from, pouring out His judgment, but send forth His revival. தனிப்பட்ட ஜெபங்கள் என்பது தனிப்பட்டக்காக ஒன்று கூடி ஜெபிக்கிற ஜெபம் என்பதுன்னு சொன்னாக்கா அவள் தன்னை தாழ்த்துகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், தன் தேவைகளுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். And then the message, Joel chapter 2 verse 28 to 29 says that it shall come to pass afterward, I will pour out my spirit on all the flesh. இன்னைக்கு யோவேல் 2:28 சொல்கிறது, அதன் பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். If you use another word to understand this word, this scripture, it calls that I'll give revival, I'll send revival. குறிப்பாக இந்த வசனம் மாத்திரம் தெரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா, என்னுடைய ஆவியை உங்க மேல ஊற்றுவேன். The Spirit of the Lord is going to pour out on all flesh. Revival happens. மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றும் பொழுது உண்மையாகவே தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும். But what trigger this revival? இந்த எழுப்புதலுடைய மிக பிரதான நோக்கம் என்ன? This is the word, and it shall come to pass afterward. Afterward of what? இது நடந்த பிற்பாடு என்ன நடக்கும் என்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். It's a scripture before. It is when you consecrate the fast, and you call for soul assembly. If you gather everyone, the leaders, the elders, all the inhabitants, and to the house of God, and this will happen. யோவேல் 1:14 போல நீங்கள் மூப்பர்களையும் அநேக தேசத்தில் இருக்கிற சபை மக்களையும் நீங்கள் ஒன்று கூடி தேசத்துல நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் பண்ணும்போது இப்படிப்பட்ட எழுப்புதல் கண்டிப்பாக நம்முடைய தேசத்துல உண்டாகும். For example, you are a great influence, spiritual leaders in your land. And when நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு பிரதானமான ஒரு தலைமைத்துவத்தை வாய்ந்தவர்களாக நீங்கள் தேசத்துல காணப்படலாம். People respect you, people respond to you, and when you mobilize people for prayer and you start to create something called solar assembly. நீங்கள் இப்படியாக உங்களை ஜனங்கள் யார் எவ்வளவு மதிப்பு மரியாதையோடு நடத்துகிறார்களோ ஒரு காரியங்கள் செய்யலாம். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில இப்படிப்பட்டதான எழுப்புதலுக்குரிய காரியங்களை நீங்கள் செய்யத்தக்கதாக எல்லாரும் அழைத்து நீங்கள் ஜெபத்தை நீங்கள் நடத்தலாம். The book of Joel or Joel, some people pronounce that way, reveals that God's protections, God's blessing, revival are closely connected to whether a nation responds to His call. யோவேல் புத்தகம் தேவனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் புத்துயிர்ப்பும் ஒரு ஜாதி அவருடைய அழைப்புக்கு எப்படி பதிலளிக்கிறது என்பதோடு நெருங்கிய தொடர்பு உடையவைகளை என்பதை வெளிப்படுத்துகிறது. A personal response to God's calling brings forth a personal revival.
தனிப்பட்ட விஷயத்துல எப்படி நாம தேசத்துக்கு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. If a family come together to respond to God, revival hits the family. இன்னைக்கு ஒரு குடும்பம் இந்த எழுப்புதலுக்காக ஒரு ஜெபம் பண்ணும்போது அந்த குடும்பமே ஒரு எழுப்புதலுக்குள்ளாக வருகிறது. If a church, then church will revive. இன்னைக்கு சபை மக்களாக ஒன்று கூடி நாம ஜெபம் பண்ணும்போது சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. Our issue is we never want to participate God's planning for your nation. That is our biggest problem. இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தை நம்ம செய்வது கிடையாது. தேசத்திலே எழுப்புதலுக்காகவும், தேசத்திலே ஆசீர்வாதத்துக்காக நாம் ஒருமனப்பட்டு வருவது கிடையாது. ஒருமனப்பட்டு ஜெபிப்பதும் கிடையாது. It is not that God don't have a plan for India. The issue is the people of India not interested with God's plan for his nation. இன்னைக்கு தேசத்தை ஆசீர்வதிக்க கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறது இல்லை. ஆனா எந்த அளவுக்கு இந்திய தேச ஜனங்கள் தேவனுக்காக எழும்புறாங்க, எந்த அளவுக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, இதுவைகளில் தான் கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். We see the issue like a mountain so big we don't want to get involved. நாம் ஒரு விஷயம் நாம் இப்படி தெரியும், மலை வந்து இப்ப ரொம்ப பெருசா இருக்கிறது, அதுல எந்த விதமான ஒரு காரியம் ஏற முடியாது, அது நெருங்க முடியாது என்பதா இப்படியாக நாம் நினைத்து விடுகிறோம். But let me tell you, it's a national issue, so get the nations to involve. ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவைகளில் போய் நாம் பங்கு கொள்ள வேண்டும், இவளுக்காக நாம் போய் ஜெபிக்க வேண்டும். All you need to do is pull the people. God will draw the people, but you have to move first. தேவன் எல்லாரையும் அழைக்கிறவரா இருக்கிறார். நீங்கள் அந்த அழைப்பில முதல் பிரதியாக நீங்கள் அவர் அழைப்புக்கு இணங்கி நீங்கள் போக வேண்டும். If you faithfully be the influencer, you influence people, you mobilize people who are under your influence, then when you are faithful, God will give you more authority to mobilize more people. உங்கள் அதிகாரத்தின் கீழ் அநேக ஆண்டவர்கள் அதிகாரமுள்ளவர்களாக வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக உங்கள் அதிகாரத்தை கொண்ட ஜனங்களை நீங்கள் அழைத்து அவளை சரியான பதில் நடத்தின்னு சொன்னா உங்கள் அநேக ஜனத்தின் மேல உங்களை கர்த்தர் அதிகாரியாக மாற்றுவார். God allowed natural disasters and military crisis not for destruction, but to awaken nations to repent and return to his will. தேவன் இயற்கை அபாயங்கள், போர், நெருக்கடிகளையும் அழிவுக்காக அல்ல, ஒரு ஜாதி மனம் திரும்பி அவர் சித்தத்திற்கு திரும்பும்படி எழுப்புவதற்காகவே அனுமதிக்கிறார். One thing that we must feel very safe in our hearts, that is, God is never planned to destroy us. ஒரு விஷயத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை நிர்மூலப்படுத்தவோ அழிக்கவோ தேவன் விரும்புகிறது கிடையாது. God doesn't need to do that because our sin itself is devastating. It's going to destroy our own self. நம்முடைய பாவங்களையே நம்மை அழிக்கிற தவிர ஆண்டவர் எந்த விதத்திலும் நம்ம அழிக்கவோ இல்லை நெருக்கப்படவோ ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. If he turn his face away from us, we will vanish in this very soon moment. நம்முடைய அவர் பார்வை நம்மிடமிருந்து கர்த்தர் விலக்கி விடுவார் சொன்னால் நாம் உண்மையாக நிலைநிற்க மாட்டோம். நம்ம எல்லாருமே அழிந்து போய்விடுவோம். The sinful nature of every society, every human being is toxin enough to destroy our own self. நம்முடைய பாவங்களே நம்முடைய சமுதாயத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பாவங்கள் தான் நிர்மூலப்படுத்துகிறது. பாவம் தான் நம்மளை அழிக்கிறது தவிர ஆண்டவர் எந்த ஒரு அழிவுக்கும் அவர் காரணர் அல்ல. But God himself wants us to repent so that he will show us his mercy. எப்பொழுதெல்லாம் நாம் தாமை கீழ்ப்படுத்திக் கொள்கிறோமோ, மனம் திரும்புகிறோம், அப்போதெல்லாம் அவர் இரக்கத்தை தேவர் காண்பிக்கிறவரா இருக்கிறார். But now the issue of natural disasters, of military crisis like what happens today, it is an awakening call. இன்றைக்கு நடந்து வருகிற இந்த யுத்தங்கள், போர்கள் எல்லாம் நம்ம ஒரு எச்சரிக்கை காரியம் என்னன்னாக்கா, நம்ம எல்லாரும் அழைத்து நம் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு பிரதானமான நோக்கத்தில் தான் இப்படி வார்கள், போர்கள் எல்லாம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. Call us for what? Go back to his original blueprint. ஏனாக்கா ஒரு உண்மையான வரையறைக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும். And if that nation respond, then God will bless a pour of his spirit and renew the land. இன்னைக்கு உண்மையாக தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபிப்பாளர் சொன்னால் அந்த தேசத்தை கர்த்தர் புதுப்பித்து அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். So this is
This is something that we must understand. Crisis is an opportunity. ஒரு விஷயத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நெருக்கடி என்பது ஒரு வாய்ப்பு. நம்ம ஜெபிப்பதற்கு, நுழைவதற்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கிறது. Maybe we need to prepare well. இதை நம்ம சரியானபடி ஆ தீர்மானிக்கப்பட வேண்டும். தீர்மானித்துக் கொள்ள Prepare the வேண்டும். people, prepare the churches. இன்னைக்கு ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஜனங்களை சரியானபடி உபதேசித்து, சரியானபடி அவர்களை திருத்த வேண்டும். When crisis suddenly come to us, then we will know what to do. இன்னைக்கு ஒரு நெருக்கடிகள் உடனடியாக நம்ம வரும்பொழுது, அது நெருக்கடியிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தெளிவு இன்னைக்கு ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். At least your pastors who have been in this group for such a long time should know what to do. இந்த மீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்றாகவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். But our issue is we are so fearful. We don't want to speak. We don't want to mobilize. We think we are too small. We are not influenced. But you know that truth, it is the authority. Everything you do is because of authority. ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். யார் இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற தைரியம் எனக்கு வருவது கிடையாது. நம்ம எல்லாம் நம்மளை குறித்து ரொம்ப இதுவா நினைத்துக் கொள்கிறோம். அப்படி நினைக்காமல் முழு அதிகாரத்தை பயன்படுத்தி கர்த்தர் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை செய்ய வேண்டும் சொல்லி ஊக்கமாக எழும்பி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நடத்த வேண்டும். I want to speak something from my heart. You may think that you are very small. என்னுடைய இருதயத்தில் இருக்கிறவங்க சொல்லுகிறேன். நீங்க நினைக்கிறீங்க நான் ஒரு சின்னவன், எனக்குள்ள என்ன நடக்காதுன்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்க தாழ்த்தி கொள்றீங்க. You may think that your church is small, your members is little, not compared to others, you are not influenced. நீங்க இப்படி நினைக்கிறீங்க. நான் எல்லாம் ஒரு சிறிய ஊழியக்காரனா இருக்கிறேன். என் சபை ரொம்ப சின்னதா இருக்கிறது. மற்றவர்கள போல நான் பிரதி பெற்ற ஊழியக்காரனாக இல்லையே என்று நீங்க நினைக்கிறீங்க. But let me give you something that you must change the way you look at yourself. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உங்களை பார்க்கிற விதத்துல பார்க்காமல் தனிப்பட்ட விஷயத்தில் உங்களை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு Your, உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். your influence, your authority is from the word of God. உங்களுடைய அதிகாரங்களும் உங்களுடைய எண்ணங்களும் எப்படி இருக்கு சொன்னா தேவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தில் தான் அப்படிப்பட்ட அதிகாரங்கள் இருக்கிறது. வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. First thing you must know the truth. ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். When you have the truth, you have authority. உங்களுக்கு அந்த சத்தியம் சரியானபடி நீங்கள் விளக்கிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு தெரியும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களால் ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். Second thing, you must live in the body. You must live in the pastor's fellowship. Because you cannot work outside of the pastor fellowship. You need to work within that body. நீங்கள் ஒரு அதிகாரத்துக்குள் கீழிருந்து தான் நடத்தப்பட வேண்டும். ஒரு அதிகாரம் இருக்கிறாங்க. அந்த அதிகாரக்குட்பட்டவர்களாக நடத்தப்பட வேண்டும் சொல்லி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறது. To stay in the fellowship, it is the test of your humility. ஒரு குழுவில் நீங்க ஒரு சபை இதுல இருக்க வேண்டும் சொன்னா, ஒரு சபையில இருக்கணும்னு சொன்னா, உங்களுக்கு இப்படிதான் இருக்க வேண்டும் சொல்லி உங்களை தாழ்மையே அது போதிக்கிறது. It is also the test how you look at other pastors. Do you look at them as your brethren, or you look at them as your competitor? நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்கள். நீங்கள் அவங்களை பார்க்கும் பொழுது சக நண்பர்களாக பார்க்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு சமமாக இருக்கிறதை விட மேன்மையா இருக்கிறாங்க என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வருகிறதா? When you look at other pastors as your brethren, not your competitor, even their neighboring church, you look at them as your comrades. You are working together. You are fighting the same warfare for the God's kingdom. ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சக நண்பர்கள் எவ்வளவு பெரிய ஊழியராக இருந்தாலும், நீங்கள் அவர்களோடு எதிர்த்து நிற்காமல், அவர் என்னுடைய சகோதரர். நாம் எல்லாம் ஒரே ஒரு ஊழியம் தான் செய்கிறோம். சின்னவனோ, பெரியவனோ, நான் ஒரே ஒரு தேவனுக்கு தான் ஊழியம் செய்கிறேன் என்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள வர வேண்டும். And that is the test of your love for the family of God. இன்றைக்கு தேவ குடும்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு இது ஒரு சிறிய சோதனை. இந்த சோதனையிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும். You need to pass all these tests before you will have influence to change your nation. உங்கள் தேசத்தை ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்குள்ள கண்டிப்பா வர வேண்டும். உங்கள் மாற்றங்களை நீங்கள் சரியானபடி அறிந்து கொள்ள வேண்டும். When the crisis come,
you call for Solar Assembly, not because your church is bigger than others, not because you are more influenced than others. It's because it is the Word of God asking us to do so. இன்றைக்கு இப்படிப்பட்டதால் நெருக்கடிகள் தேசத்துல வரும் பொழுது, நீங்கள் சபையை நான் பெரிய சபை, சிறிய சபை என்று பாராமல், இது தேவன் நம்ம இப்படிதான் அழைக்கிறார், இப்படிதான் விரும்புகிறேன்னு சொல்லி, அவனையும் அழையுங்கள். அந்த ஊழியம் தான் எல்லா ஊழியம் காட்டிலும் பெரிய And, ஊழியமாக இருக்கும். and it is because you love your brethren, your family, spiritual family. You love this nation. இன்று ஏன் சொன்ன இந்த தேசத்தை நேசிக்கிற காரணம் என்ன சொன்னா, உங்கள் சக நண்பர்களை, உங்கள் குடும்பங்களை நீங்கள் அதிகமா நேசிக்கிறீர்கள். In summary, revival does not come automatically, but it is a result of repentance. Blessing does not descend randomly, it is the fruit of response. புத்துயிர் என தானாக வரும் நிகழ்வதில்லை. அது மனம் திரும்புதலின் விளைவு. ஆசீர்வாதம் சீரற்றதாக இயங்குவதில்லை. அது பதிலளிப்பின் கனியாகும். I pray that we will really take heed and really respond accordingly. உண்மையாகவே இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்றாற் போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். I'm going to cover uh, three uh, three more points in the very. I'm going to do it very fast because some I already shared before. 3 விஷயங்கள் இருக்கிறது. ஏற்கனவே இதை குறித்து உங்கள் இடத்துல பேசியிருக்கிறேன். கூட இப்பொழுது ஒரு சின்ன விளக்கத்துடன் பேச விரும்புகிறேன். Four spiritual roots causes for national crisis. இது அதாவது நெருக்கடிகளுக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஜெபமானது ஒரு ஆணிவேராக இருக்கிறது. Why crisis happen? Just make it very straight. ஏன் நெருக்கடிகள் நமக்கு வருகிறது? உபத்திரவம் ஏன் வருகிறது? But at first of all, we must understand all things works together for good. ஒன்றை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. There must be a purpose and God's purpose. எல்லாவற்றையும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துக்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And second thing, we also must understand we are in the end time, and Satan, the devil, the Satan's in his great wrath, he want to do destroy. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் மிகவும் அருமையா இருக்கிறது. பிசாசானவன் அவருடைய ராஜ்யம் சீக்கிரமாக முடியப்படுகிறது. அழிவின் விளிம்பில இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But nevertheless, there are 4 factors or 4 root causes. First thing is divine zeal, that out of love, God discipline His people. தெய்வீக தீவிரம், அன்பினால் தேவன் தமது ஜனங்களை ஒழுங்குபடுத்தி அவருடைய அன்பை தடுக்கிற விக்கிரகங்களை அகற்றி அவர்கள் திரும்பும்படி செய்கிறார். You see, sometimes disasters happen. Yes, it is God's discipline. Why? Because we have set idols in our life. We hinder our love for Him, and God's discipline us so that we may return. ஏன் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வருகிறன்னு சொன்னா, நம்ம நிறைய விக்கிரகங்களை நம்ம வணங்கி அந்த விக்கிரகளுக்கு அடிமையாகி விடுகிறோம். நம்முடைய எண்ணங்களை அவருக்கு நேராக திருப்புவதற்காகத்தான், அவரை நோக்கி பார்ப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். The second thing is Satan's range. Okay, we have mentioned that before the coming of Christ, he's manifests his range more intensely, bringing confusion and persecution. சாத்தானின் கோபம் கடைசி நாட்களில் தேவன் சாத்தானின் கோபத்தை அதிகமாக வெளிப்பட அனுமதிக்கிறார். அது குழப்பத்தையும் துன்புறுத்தலையும் கொண்டு வருகிறது. Number 3, human sins. The misuse of free will has become a legal entry point for evil spirit. மூன்றாவதாக மனித பாவம். சுய சாதனையை தவறாக பயன்படுத்துவது தீய ஆவிக்குள்ளான சட்டப்பூர்வமான நுழைவாயிலாக்கி சமூக அமைப்புகளில் ஊழலையும் வன்முறைகளையும் உண்டாக்குகிறது. And all these things has contributed corruptions and violence in our society. இன்றைக்கு இப்படிப்பட்ட சமூகத்துல சீரழிப்புகளும் ஊழலையும் வன்முறைகளையும் உண்டாக்குறதாக நாம் பார்க்கின்றோம். Number 4 is creations is groaning, meaning that there are too much of sins or innocent blood that come into this ground, this land, and the earth is groaning, creation is groaning, everything is falling apart. தேச நெருக்கடி 4 ஆன்மீக நோக்கங்கள் காரணங்கள் உண்டு. படைப்பின் தேவன் பாவம் அதிகரிப்பதால்
நிலநடுக்கங்கள், நோய் தொற்றுகள், காலநிலை பேரழிவு போன்ற தீவிர எதிர்வினைகள் படைப்பில் தோன்றுகின்றன. So in the past, I already do a comprehensive teaching about these things. I won't go deep into this subject. நான் ஏற்கனவே இதை குறித்து மிக தெளிவாகபடி ஏற்கனவே உங்களுக்கு உபதேசித்திருக்கின்றேன். இன்னும் கொஞ்சம் ஆழமா போக நான் விரும்புகிறேன். So basically, national crisis is not accidental, but it's a convergence of spiritual causes and forces. தேசிய நெருக்கடி ஒரு சீரற்ற நிகழ்வு அல்ல, அது ஆன்மீக காரணங்களும் சக்திகளும் ஒன்றிணையும் விளைவாகும். And then the church, we need to discern which works, and discern God's works and respond with intercession. இன்றைக்கு சபைகளாகி நீங்கள் எது தேவ திட்டங்களா இருக்கிறது, எதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஒரு தெளிவு உங்களுக்குள்ளாக கண்டிப்பாக உண்டாக வேண்டும். But foremost, the greatest impact is when we turn away from God. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தேவனை விட்டு விலகுவது தான் பெரிய இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாகவே அமைந்து விடுகிறது. You see, we could bind the devil, factor number 2. We can repent for the sin of the people, and we can even pray for creations. But if we don't go back to God, respond to God's, remove the idols, all prayer is not going to work. இன்னைக்கு அநேக விதமான பிசாசின் விளைவுகளை எதிர்த்து நின்று ஜெபித்திருக்க வேண்டும். ஜனங்களை சரியானபடி பாவத்துக்கு உட்படாமல் பாவத்தில் மனம் திரும்பலுக்கு உண்டாயிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நம்ம செய்யாத நிமித்தமாகத்தான் இன்னைக்கு இப்படிப்பட்டதான நிகழ்வுகள் எல்லாம் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. Unless we respond to God's love, remove the idols, the disasters or the crisis will never end, because the purpose of the crisis is to bring us back to God. இன்னைக்கு விக்கிரகங்களுக்கு ஆராதனைக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு மனமாற்றம் வருவதில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட நிகழ்வு தான் தேசத்தில் நடக்கும். இப்படிப்பட்ட அழிவு போர் தான் கண்டிப்பாக உண்டாகும். So crisis is often the clashes of divine purpose and demonic resistance, and intercession is where history is decided. நெருக்கடி என்பது பலமுறை தெய்வீக நோக்கமும் சாத்தானின் எதிர்ப்பும் மோதும் இடமாகும். பரிந்துரைத்தலின் தான் வரலாறு தீர்மானிக்கப்படுகிறது. I pray that we will able to respond accordingly. Number 6, church response. Become a spiritual defense line. இன்னைக்கு சபை என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட ஆன்மீக பாதுகாப்புல சபைகளை எப்படி ஒத்துழைக்க வேண்டும் சொல்லி நாம் பார்க்கின்றோம். We are the body who has a key and authority to bind and loose. இன்றைக்கு நாம் தேவனுடைய சரீரமா இருக்கிறோம். எதை கட்ட வேண்டும், எதை எதிர்த்து நிற்க வேண்டும் சொல்லி நாம தான் தீர்மானிக்க வேண்டும். We are the ecclesia where the gates of hell shall not prevail against it. நாமெல்லாம் எக்லேசியா என்று சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு நோக்கம் நம்ம எதிர்த்து இருக்க முடியாது. It is not the iron dome. It is the ecclesia that stops the fire, the missile from Satan. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு அயண்டோமாக மாத்திர அல்ல, எந்த ஒரு காரியத்தையும் வராதபடிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிற மக்களாக நாம் இருக்கின்றோம். If the church caught on fire, then the nation caught on fire. If the church is strong and stand firm, and the nations can be protected. இன்னைக்கு உண்மையாகவே சபைகள் இன்னைக்கு நெருப்பாக மாறணும்னு சொன்னா இன்னைக்கு தேசம் சபையாக மாறும். நீங்க சபைகள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் தேசமும் காணப்படும். So how to change nations is also the first thing must change the church. இன்னைக்கு தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், தேசம் மாற்றம் அடைய வேண்டும் சொன்னா இன்னைக்கு சபைகள் மனம் திரும்ப வேண்டும், சபைகளிலே பெரிய மாற்றங்கள் உண்டாக வேண்டும். But when we say church, change the church, we went back to our pastoral mood. We thought just grow the church in numbers, then the nation will be safe. This is not that case. நாம் எப்படி நினைக்கிறோம் சொன்னா சபைகள் வளரும் பொழுது, சபைகள் பெருசாக மாறும் பொழுது தேசம் ஆசீர்வதிக்கப்படும், தேசம் மகிழும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையாகவே அது உண்மை கிடையாது. The agent of transformation must be first transformed. ஒரு ஜாதி உண்மையான பாதுகாப்பு ஆண்டவரை முழுமையாக நம்புவதுதான். Since the church is the agent of national transformation, the church must first repent and be transformed. இன்னைக்கு தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால் இன்னைக்கு சபைகளில் தான் முழுவதுமாக மனமாற்றப்பட வேண்டும்,
மனம் திரும்ப வேண்டும். சபைகள் மனம் திரும்பும் பட்சத்தில் தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். And when the church stand in the gap, align with God's wills, and bind the devil, bind the evil, release the kingdom authority, many disasters can be stopped before they happen. திருச்சபை இடைவெளியில் நின்று தேவனுடைய தீவிரத்தோடு ஒத்திசைந்து தீமை கட்டி ராஜ்யத்தின் அதிகாரத்தை விடுவிக்கும் போது பல அபாயங்கள் நிகழ்வதற்கு முன்பே தடுக்கப்படலாம். பரிந்துரைத்தல் பாதுகாப்பு மட்டுமல்ல, அது புத்திரியின் திறவுகோலாகும். If you have a strong church prophetically interceding, many disasters before it happens has already been stopped by you. இன்னைக்கு உண்மையாகவே நீங்கள் இப்படிப்பட்ட ஆவியின் சபையிலாக, புத்தூரின் சபையாக, எழுப்பின் சபையாக இருக்குமானா இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரவே வராது. நெருக்கடிகள் வருவதற்கு முன்பாகவே இந்த சபைகள் இப்படியாக ஜெபித்து அவையெல்லாம் தடுக்கும். அவையெல்லாம் ஒன்று வராதபடிக்கு பாதுகாக்கப்படும். National destiny is in God's kingdom's plan. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் திட்டத்தின் தேசிய பாதுகாப்பு உண்டு. Your destiny is in God's kingdom's plan. உங்களுடைய அழைப்பு தேவனுடைய கரத்திலே உண்டு. You might have a wrong idea. When I pray for nations, I pray for the comfortable stage of the nation. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது தேசத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அப்போ தேச பாதுகாப்பாக இருக்கும். தேச பாதுகாப்பாக இருந்தால் நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். You must know we are ending in the one same story. நாம் எல்லாரும் ஒரே ஒரு முடிவுக்காக தான் காத்திருக்கிறோம் உலகம் முழுவதுமா. So your storyline cannot be deviated from God's storyline. ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் போக வேண்டும் தவிர தேவனுடைய திட்டத்தின்படி வேறு திசைக்கு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் கடந்து போகக்கூடாது. All nations will flow to the Mount Zion. All nations will be a blessing to the descendant of Abraham. எல்லா தேசங்களும் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். You cannot have a nation cursing Israel and wish to be blessed by God. Impossible. யாரெல்லாம் இஸ்ரேல் தேசத்தை சபிக்கிறார்களோ அவளெல்லாம் ஒரு தேவனால ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. This is a very long story. I will speak another day. இது பெரிய ஒரு காரியமா இருக்குது. இது மற்ற ஒரு நாள்ல உங்களுக்கு இது குறித்து பேசுகிறேன். And Father God speak to Jesus Christ, His only begotten Son, say, "Ask of me, and I will make nations your heritage, and the ends of the earth your possessions." நீங்க சங்கீதம் 2:8 என்னிடத்தில் கேள், நான் ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கின்றோம். God is giving nations back to Jesus Christ. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தை மீண்டும் தேவன் இயேசு கிறிஸ்து கொடுப்பதற்கு தேவன் பிரியமா இருக்கிறார். First Adam has lost the nations, but the nation was given to the second Adam, Jesus Christ. முதல் ஆதாம் தேசத்திலிருந்து அதாவது கைவிடப்பட்டது. ஆனா அதே தேசத்தை இன்றைக்கு இரண்டாம் ஆதாம் என்று சொல்லுகிறதான இயேசு கிறிஸ்துவுக்கு தேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. On the cross, God has tear down all the walls between Jews and Gentiles. இன்றைக்கு அந்த சிலுவையில ஆண்டவர் இன்னைக்கு புறஜாதிகளுக்கும் அந்நிய ஜாதிகளுக்குள்ள ஒரு ஏற்பாடுபட்டு எல்லாரும் ஒரு திரையாக கர்த்தர் மாற்றினார். And now we are all one new humanity. இன்றைக்கு நாம் ஒரே ஒரு புதிய மனிதத்துவமாக நாம் இருக்கின்றோம். And Jesus commanded us, go disciple nations. இன்றைக்கு தேவன் இப்படியாக வாக்கு கொடுத்திருக்கார், போய் தேசத்துக்கு எங்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். There's only one plan. ஒரே ஒரு திட்டத்தாக. That plan is Jesus Christ. Take the nation as His inheritance, the end of the earth as His possession. அவருடைய ஆளுகை கீழ் தேசங்கள் எல்லாம் கீழ்படுத்தி அந்த உரிமையை கர்த்தர் கை கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு எல்லாம் முழுது போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொல்லி. There is no isolated single plan for India, single plan for Malaysia, or for Singapore, or for Nepal. No. There's only one plan. அதாவது தேவ திட்டம்னு சொன்னாக்கா ஒவ்வொரு தேசமும் தனித்து விடப்படக்கூடிய தேசமாக இல்லாமல் எல்லா தேசமும் ஒரே தேசமாகத்தான்
நோக்கி கொண்டிருக்கிறார். But every nation play a different role, but go towards one plan. ஒவ்வொரு ராஜ்யமும் ஒவ்வொரு தேசமும் தனிப்பட்ட விஷயத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா எல்லா தேசங்களும் ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் தேசம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. So there's only one plan, but every nation carries a portion of God's kingdom assignment. ஒவ்வொரு ஜாதியும் தேவனுடைய ராஜ்யத்தை பணியின் ஒரு பங்கை கொண்டிருக்கிறது. So what is the role for India to play for Jesus come back to receive in his inheritance? இன்னைக்கு இந்தியா தேசத்தை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன இருக்கிறது? அவருடைய சுதந்திரத்துல இந்தியா தேசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. The evil regime in Iran, they try to stop God's for receiving Israel and the nation as his inheritance. So they vow to destroy Israel. இன்னைக்கு ஈரானுடைய பிரதான நோக்கம் என்ன? இந்த உலகத்திலிருந்து இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை அழித்து விட வேண்டும், இஸ்ரவேலே இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஈரானியர்கள். When they truly fire missile to Israel, உண்மையான ஒரு இஸ்ரேல் மேல ஒரு இது விழுன்னு சொன்னால், ராக்கெட் விழுன்னு சொன்னால், when he truly threatened Israel and to try to get this nuclear warhead, இந்த நியூக்ளியர் அணு ஆயுத சக்தியை கூட அழித்து போடலாம் என்று சொல்லி அவர்களை என்ன கொண்டிருக்கலாம். and God has to stop it. அதை தடுத்து நிறுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். And God allow this thing happen. ஆண்டவர் ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் தீரவர் நடக்கிற எந்த விஷயத்தை விரோதமாக நடப்பதற்கு தேவன் அதிகாரம் கொடுப்பது இல்லை. You see, intercessors are not only preserving a nation or maintaining stability of a nation, but it is a calling forth God's plan for the land. பரிந்துரையாளர்கள் ஒரு ஜாதியை காத்து நிலைநிறுத்துவதற்காக மட்டுமல்ல, அந்த தேசத்திற்கான தேவனுடைய திட்டத்தை அழைத்து வெளிப்படுத்துவார்கள். What is God's plan for your nation? தேவனுடைய திட்டம் உங்களுக்கு தேசத்துக்குள்ள தேவனுடைய திட்டம் என்னவா இருக்கிறது? It is your job to find out. இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதில் நீங்கள் மும்முரமாக ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வர வேண்டும். So let's pray. Let's move from crisis intercessions to destiny intercessions. இன்னைக்கு ஜெப நெருக்கடி பரிந்துரையிலிருந்து விதி பரிந்துரைக்கு நகர வேண்டும். And when the church partners with God, the nation move from passive into an active assignment. திருசபை தேவனோடு கூட்டாக செயல்படும் போது ஜாதி சும்மா தீர்ப்புக்குள் இருப்பதிலிருந்து செயலில் உள்ள அழைப்பிற்கு நகருகிறது. The intercessions are midwives of destiny. Hallelujah. They birth God's purpose into nations. பரிந்துரையாளர்கள் விதியின் மீட்பைகள் போன்றவர்கள் அவர்கள் தேவனுடைய நோக்கத்தை ஜாதிகளிலே பிறக்கச் செய்கிறார்கள். As a midwife, it is not you who deliver the baby, but you help the delivery of the baby. உங்களுக்கு அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதில்லை, குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறீர்கள். You might not be on the spotlight because no one will remember the name of the midwife, but you play a very important role for that delivery of baby will be smooth. இந்த குழந்தை உருவாக்கப்படுவதற்கு, இந்த குழந்தை பிறப்பதற்கு மனைவிகள் மாத்திரம் இல்ல, கணவர்களாகிய நீங்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறீர்கள். So summary, prayer at the national level is a central front line of spiritual warfare. தேசிய அளவிலான ஜெபம் ஆன்மீக போராட்டத்தின் மைய முன்னணியாகும். God's protections and blessing do not come automatically but respond to the cry of the intercessors. தேவனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தானாக வருவதில்லை, அவை பரிந்துரையாளர்களின் அழுகைக்கு பதிலளிக்கின்றன. Intercession leads a nation from crisis to destiny, from judgment to assignment. பரிந்துரைதல் ஒரு ஜாதி நெருக்கடியிலிருந்து அதன் விதிக்குள், தீவிலிருந்து அது பணிக்குள் நடத்துகிறது. And church is the spiritual gatekeeper of the nations, calling for the kingdom of God to come upon the land. திருசபை ஒரு ஜாதியின் ஆன்மீக வாசற்படை காவலனாக இருந்து
தேவனுடைய ராஜ்யம் தேசத்தின் மேல் வருகிறதை ஆமோதிக்கிறது. Amen. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, we just come before you, பரலோக தேவனே, நான் உம்முடைய ஆண்டைக்கு வருகிறோம். asking you to do great and mighty thing among the church leaders and intercessors. ஆண்டவரே, நீங்க சபை மூப்பரோடு, சபை அங்கத்தினரோடு, சபை தலைவரோடு ஒரு அற்புதங்களை செய்தருளும். Allowing us to see our nation change, flow எங்கள் into your plan. ஆண்டவரே, தேசம் மாற்றப்பட்டு தேசம் உம்முடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யும். And we pray all this in the name of Jesus. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. Amen. ஆமென். ஆமென்.